முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகின்ற முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான வீட்டு தொடர்பு இயக்கம் இன்று தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று தமிழகத்தில் குறிப்பாக முருகர் கோயில்கள் இருக்கின்ற இடத்தில் அரசாங்கம் தலையிட்டு பல்வேறு பிரச்சனைகளை செய்து கொண்டிருப்பது தொடர்பான அந்த விஷயத்தை எல்லாம் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். தமிழகம் ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தாலும் கூட இங்கு வரக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எப்படியெல்லாம் இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்கின்ற தகவல்களையும் சேர்த்தே சொல்கிறோம். இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை உருவாக்கும், மனதிற்குள்ளாக வேதனையை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த மாநாடு என்பது ஒரு புதிய வெளிச்சமாக இருக்கும் என நம்புகிறோம். அதற்கான வீட்டு தொடர்பு இயக்கத்தையும் இன்று காலை தொடங்கி வைத்திருக்கிறோம். கோவை தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான விஷயங்களை மக்களிடம் எடுத்து கூறி ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்க இருக்கிறோம். அது முருகர்கள் மீது கரிசனம் கொண்டு உண்மையாக முருகரை தொழுகின்றவர் நடத்தினால் நிச்சயம் செல்வோம். இது சங்கிகளாக நடத்துகின்ற ஒரு மாநாடு, அதுவும் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நடத்துகின்ற ஒரு மாநாடு. நிச்சயமாக முருகன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்ல மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் எதற்கு வருவார்கள் என்றால் 7/7/2025 அன்று திருச்செந்தூரிலே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வடமாநிலத்திலே தான் இது போன்ற சொற்கள் நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம். இப்போது தமிழகத்திலே 400 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. ஒரு வார காலம் அங்கே விழா எடுக்க இருக்கின்றோம். அந்த விழாவிற்குத்தான் உண்மையான முருக பக்தர்கள் வருவார்கள். இங்கு இனம் இல்லை, மொழி இல்லை. ஆகவே முழுமையாக தமிழ் கடவுள் முருகர், அந்த தமிழ் கடவுள் முருகரை தமிழை போற்றுகின்ற அரசு இந்த அரசு என்பதை முழுமையாக முருக பக்தர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது வாக்கு வங்கிக்காக நடத்துகின்ற ஒரு மாநாடு. ஆகவே முருக பக்தர்கள், உண்மையான முருக பக்தர்கள் இதில் பங்கேற்க மாட்டார்கள்.